Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு பெட்ஷீட் எல்லார் வீட்லயுமே நைட் நம்ம நீட்டா தட்டிட்டு விரிச்சிட்டு படுப்போம். பட் காலையில இதே மாதிரி கசங்கி இருக்கும். எல்லா வீட்லயுமே எல்லாருமே இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து ஒரு சின்ன சொல்யூஷன் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதை இப்ப பார்க்கலாம். இதுக்கு கவர் தைக்க போறோம், எலாஸ்டிக் வச்சு தைக்க போறோம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். உங்க வீட்டுல இருக்க பெட்ஷீட்டை எடுத்துங்க. கட்டில நார்மலா விரிக்கிற பெட்ஷீட்டை எடுத்துங்க. எந்த கட்டில விரிக்க போறீங்களோ அந்த கட்டில அந்த பெட்டோட அளவோட கீழே ஹைட் வந்து 1 இன்ச் கூட, 1 ஜான் கூட இருக்கணும். உள்ள சொருற திக்னஸ்க்கு ஒரு ஜான் கூட இருக்கணும். கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பெட் கவர் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 4 மூலையிலையும் ஒரு 8 இன்ச் அந்த பெட்டோட திக்னஸ் எவ்வளவு உயரம் 1 ஜான் இருந்ததுன்னா அந்த 1 ஜான் கரெக்டா அப்படி வச்சுட்டு கரெக்டா அந்த கார்னரை பெட்டோட அந்த பெட் கவர்ல 4 பக்கம் கார்னர்ல இப்படி வி ஷேப்ல மடிச்சுக்கணும். பெட் கவர் இருக்கு, இது ஒரு கார்னர். இந்த கார்னரை வி மாதிரி இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த கார்னரை வி மாதிரி ஒரு மடிச்சு இதுல இருந்து நம்ம ஒரு ஜான் வச்சுக்கிறோம். நம்ம பெட்ல வந்து 1 ஜான் இருக்கு திக்னஸ் உயரம். பெட்டோட உயரம் 9 இன்ச் இருக்கு. யாரு பெட்டு 9 இன்ச் இருக்கோ 10 இன்ச் இருக்கோ அதை இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து விட்டுட்டு இங்க இருந்து பார்க்கும்போது இதான் திக்னஸ், பெட்டோட திக்னஸ் வரும். இதுல இருந்து கார்னரை வச்சு ஒரே ஒரு தையல் போட்டுக்கணும். 4 பக்கம் கார்னர்லயும் ஒரே ஒரு அவ்வளவுதான். ஒரு 2-3 தையல் போட்டுருக்கோம். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு தையல் ஸ்ட்ராங்கா இருக்காது. 2-3 தையல் போட்டு தச்ச உடனே இப்படி பார்க்கணும். கார்னர் ஷேப்ல இருக்கணும். இப்படி வி மாதிரி தச்சு தையல் போட்டிருக்கேன். இப்படி முக்கு மடிச்சு 4 மூலை மடிச்சு ஒரே ஒரு 2 தையல் ஸ்டிச் போட்டாச்சு. போட்ட உடனே உங்களுக்கு ஒரு கார்னர் ஷேப் கிடைக்கும். இப்படி கிடைக்கும். இந்த பெட்டோட திக்னஸ் இந்த அளவு 1 ஜான் இருக்கு எங்களுக்கு. அப்படியே கவர் போட்டு கீழே இப்படி தச்சுட்டு 4 பக்கம் ஒரே ஒரு மடிச்சு தச்சு உள்ள எலாஸ்டிக் போத்துடணும். இப்ப இதே மாதிரி 4 பக்கமும் ரெடி பண்ணிக்கிறோம். மிஷின்லயே மாட்டி பாருங்க. கார்னர் மாட்டிட்டு இதே மாதிரி 4 பக்கமும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப 4 பக்கமும் வி ஷேப்ல இப்படி தச்சாச்சு. தச்சுட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். அது வேஸ்ட். அது இது கார்னர் வந்துடும். மாதிரி சாதாரணமா வருது. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஒட்ட வெட்டாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் விட்டுடு. இவ்வளவு துணி விட்டுட்டு இந்த அளவு வெட்டிடுங்க. 4 பக்கமும் தச்சுட்டு 4 பக்கம் பீஸே வெட்டிடுங்க. 4 பக்கமும் இதே மாதிரி கார்னர் தச்சாச்சு. கார்னர் தச்ச பிறகு எலாஸ்டிக் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் 1/4 இன்ச் எலாஸ்டிக் இருக்கு, 1/2 இன்ச் எலாஸ்டிக் இருக்கு. நமக்கு ரொம்ப டைட்டா வேணும்னா இந்த திக்கானா இதை போட்டுக்கலாம். சும்மா சின்னதானா ஒரு 1/4 இன்ச் எலாஸ்டிக் வாங்கிக்கலாம். 1/4 இன்ச் எலாஸ்டிக் வாங்கிட்டு ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் தேவையான ஒரு ரோல் அப்படியே வாங்கி வச்சிருங்க. எலாஸ்டிக் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். கீழே பெரிய எலாஸ்டிக்னா பெருசா மடிக்கணும். சின்ன எலாஸ்டிக்னா 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு மடிக்கணும். அந்த பார்டர்ல ஒரு 1 இன்ச் எடுத்து மடிச்சுக்கணும். 4 பக்கம் நம்ம இப்ப இதை தான் போட போறோம். தாராளமா இது உள்ள போகும். இந்த அளவு மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் கேப் விட்டு இது வழியா எலாஸ்டிக் விடணும். முதல்ல மடிச்சு தச்சுட்டு அப்புறம் பின்ன வச்சு விட்டுறணும். கரை இருக்கிறதுனால ஒரே மடிப்பு மடிக்கிறோம். கரை இல்லாட்டினா 2 மடிப்பு மடிக்கிறோம். இது கரை பாகமா இருக்க 4 பக்கமும் பெட்ஷீட் கரை இருக்கிறதுனால ஒரே மடிக்கலாம். எலாஸ்டிக்க போகும்போது இது இப்படி இருந்தா குறுக்குல இருந்தா தடுக்கும். அதனால எல்லாம் ஒரே சைடுல இந்த சைடுல வர மாதிரி வச்சு ஒன்னு இந்த பக்கமா ஒன்னு இந்த பக்கமா மடிக்க கூடாது. எல்லாம் ஒரே சைடு வர மாதிரி ஊக்கு போடும்போது அப்படி வரிசையா போகணும். லைனா போற மாதிரி வச்சுக்கணும். சுத்தி மடிச்சு தைக்க வேண்டியதான் வேலை. கீழே ஃபுல்லா எல்லா இடமும் அப்படியே மடிச்சு தச்சாச்சு. தச்சுட்டு லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கேப் விடணும். ஒரு விரல் போற அளவுக்கு. இது வழியா தான் நம்ம எலாஸ்டிக் போட போறோம். எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு அந்த பெட்டை இழுத்து பார்த்து எடுத்துக்கணும். இந்த பெட் கவர் ரவுண்ட் இருக்குல்ல ஃபுல்லா அதுல பாதியில எடுத்துக்க வேண்டியதான். ஃபுல்லா எடுத்துக்க கூடாது. இதை சுத்தி இருக்கு. சுத்திய 2ஆ மடிச்சு வச்சுட்டு
அதுல கனெக்ட் பண்ணிக்கணும் ஃபுல்லா பெட் கவர். ஒரு சைடு உள்ள 4 பக்கம் இருக்குல்ல கட்டில 4 பக்கத்துக்கு 1.5 பக்கம் எடுத்தா போதும். ஃபுல்லா பெட் கவர் ஃபுல்லா கட்டில சுத்தி அந்த எலாஸ்டிக் வச்சு பாக்குறோம். ஃபுல்லா கட்டில சுத்தி வச்சு பார்த்துட்டு 4 பக்கம் இருக்கு கட்டில 4 பக்கம் அளவுக்கு எடுக்க கூடாது. 1.5 பக்கம் தான் எடுக்கணும். 1.5 பக்கம் இழுத்தா வரும் நமக்கு. இப்ப இந்த ஃபுல்லா இது வருதுன்னா இந்த லென்த் இது நீட்டமா கட்டில இருக்குதுன்னா இந்த மிஷினோட இதான் கட்டில லென்த் தான். இது இவ்வளவு வச்சுட்டு இதுல பாதி எடுத்தா போதும். இந்த ஃபுல்லா இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லா இந்த கட்டிலோட லென்த் இவ்வளவு இருக்கு, இந்த அளவு எடுத்துக்கிறோம். இது நார்மலா விட்டா லூசா, அப்புறம் இதுல கரெக்டா பாதி இப்படி எடுத்துட்டு அதை இப்படி இழுத்து பார்த்தா கரெக்டா வரும். அதனால இந்த ஃபுல் லென்த்ல இருந்து பாதி தான் அப்படி எடுத்துக்கணும் கணக்கு. அதான் கணக்கு. தச்சு முடிச்சாச்சு 4 பக்கமும். எலாஸ்டிக் எடுக்கிற அளவு நான் இப்ப சொல்றேன். எலாஸ்டிக் வந்து பெட் கவரோட லென்த் ஃபுல்லா அப்படியே லூசாவே இழுக்காமே லென்த் ஃபுல்லா எடுத்துட்டு அதுல பாதி இந்த குறுக்குல ஒரு பாதி, அவ்வளவுதான். ஒரு பெட் கவருக்கு தேவையான அளவு ஒரு 3 மீட்டர் எலாஸ்டிக் போதும். எடுத்து மீதியே கட் பண்ணிடும். லென்த்துக்கு 3 மீட்டருக்கு எடுத்தாச்சு எலாஸ்டிக். எடுத்துட்டு ஒரு சைடுல ஊக்கு குத்திக்கிறோம். வச்சு இப்படி குத்திக்கிறோம். ஒரு சைடு குத்திட்டு நம்ம கேப் விட்டுருக்க வழியா இதை பார்த்துக்கணும். இது எந்த பக்கம் திருப்பி இருக்குன்னு பாத்துக்கணும். இந்த பக்கம் இருந்தா இது போகாது, இடிக்க உங்களுக்கு. அதனால இந்த நம்ம ஊக்கு பொறுக்கும் போது இது இந்த சைடாவே பார்த்துருக்கனால அந்த சைடு விட்டாதான் உங்களுக்கு ஈஸியா வரும். அப்படியே இது உள்ள அந்த வாய் வழியா நம்ம கேப் விட்ட வாய் வழியா இப்படியே பாவடைக்கு நாடா கோக்குற மாதிரி சுத்தி இப்படி கோக்க வேண்டியதுதான். அந்த முறையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கோத்துக்கிட்டே வரணும். ஈஸியா அப்படி வரும். 4 கார்னர்லயும் அப்படியே அழகா அது இந்த பக்கம் மடிப்பு இருக்கிறதால அப்படியே போயிட்டு இருக்கோம். ராகுல இந்த சைட்ல இருந்து விடக்கூடாது. எலாஸ்டிக் பொறுத்தாச்சு. 2 ஜாயிண்டும் வரும்போது இப்போ ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ 4-5 தையல் நிறைய ஸ்ட்ராங்கா போட்டுடணும். ஜாயின் பண்ணதே உள்ள போட்டுட்டு கவர் பண்ணிட்டு இந்த ஓப்பன் ஒரு தையல் போட்டுடணும். பெட் கவருக்கு எலாஸ்டிக் வச்சு தச்சாச்சு. இப்படி சுருங்கி இருக்கும் அந்த பெட் கவர். இப்போ போட்டுட்டு காட்டுறேன். தச்சு முடிச்சாச்சு. ஃபைனலா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தச்சு போடுங்க. தச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு அடியில இப்படி இருக்கும். நீங்க வெட்டி மடிச்சு தச்ச பாகம் இது. உங்களுக்கு இது விலகி வரவே வராது. 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு இது இப்படியே இருக்கும். உங்களுக்கு பசங்க என்னதான் உருண்டாலும் இந்த பெட் ஸ்ப்ரெட் வெளியில வராது. உங்களுக்கு தேவைக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்க வந்து பெட் ஸ்ப்ரெடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீட்டா எப்பவுமே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. எங்களோட இந்த சின்ன ஐடியா பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.